நீ பிலீவ் பண்ணல, முழுசா உன்னை நீயே வந்து சரண்டர் பண்ணி இந்த கோர்ஸுக்குள்ள நீ என்ரோல் பண்ணல. இந்த கோர்ஸோட முழுசான பெனிஃபிட்டை ஒருத்தர் கூட வந்து எடுத்துக்கல. இந்த கோர்ஸ்ல வந்து நீங்க மத்தவங்களை பாக்குறதுக்கு இல்ல இதுக்குள்ள வந்தது. நீங்க இந்த கோர்ஸை அப்ரோச் பண்ணும்போது நான் ஒரு விஷயம்ன்றது வந்து சொல்றேன். இந்த கோர்ஸ் இல்ல எந்த ஒரு கோர்ஸா இருந்தாலும் இதை நான் பிகினிங்லயே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். எவ்வளோ அளவு உங்ககிட்ட ஒரு சரண்டர்னஸ்ன்றது இருக்கோ அவ்வளோ அளவு உங்களுக்கான growthன்றது வரும். எப்படி? எவ்வளோ அளவு உங்களை நீங்களே வந்து சரண்டர் பண்றீங்களோ அவ்வளோ அளவு உங்களோட growthன்றது வந்து வரும். இப்ப சில பேர் வந்து இருப்பாங்க, நான் வந்து நைட்டு இத்தனை மணிக்கு லைவ் செஷன்றது இருக்கேன்ற மாதிரி சொல்லி இருப்பேன். அது என்ன, ஜஸ்ட் நானும் இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் வந்து அவன் வந்து சைட்ல வந்து லைவ் செஷன் நடத்துறான் அவ்வளவுதானே. இந்த மாதிரி நீங்க வந்து இருக்கும்போது நீங்க வந்து பேமெண்ட் பண்ணி உள்ள வந்துட்டீங்க. பட் உங்களோட சரண்டர்னஸ் குவாலிட்டின்றது ஜஸ்ட் 10, 5, 8ன்ற மாதிரி தான் வந்து இருக்கும். பட் நீங்க வந்து இந்த மாதிரி வீடியோ ஆன் பண்ணி இருக்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரியான விஷயத்த ஒவ்வொன்றா ரெகுலரா பண்ணும்போது உங்களோட சரண்டரிங்ன்ற ஒரு விஷயம்ன்றது 95% மாதிரி வந்து இருக்கும். எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்மேஷன்ன்றது உருவாகுது, ஒரு கோச்சால எப்படி ஒருத்தவங்களோட லைஃபை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுது, எனக்கு வந்து தெரியும் மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல வந்து நாம இருக்கும்போது இது என்ன ஜஸ்ட் ஒரு அனதர் கோர்ஸ் தானே, இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே கேட்டது தானே, நான் வந்து இதெல்லாம் வந்து நான் பார்த்தது தானே, இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகுதுன்னா சோ நான் இதெல்லாம் வந்து பண்றேன்ல அப்புறமா இது வந்து பண்ண தேவையில்லைன்ற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்குள்ள வந்து வரும்போது உங்களோட சரண்டர்னஸோட குவாலிட்டின்றது வந்து குறையும், கம்மியாகும். சோ நீங்க உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு மார்க் வந்து போட்டுக்கோங்க. நீங்க இப்ப இந்த கோர்ஸுக்குள்ள நான் சொல்ற விஷயத்துக்குள்ள நம்மளோட இந்த ஜெனுவினிட்டிக்குள்ள எவ்வளோ அளவு உங்களை நீங்களே சரண்டர் பண்ணியிருக்கீங்க. இப்போ முன்னாடி எல்லாம் வந்து ஒரு யுத்தம்ன்ற மாதிரி வந்து நடக்கும்போது இப்போ குரு கிட்ட வந்து நம்ம கால்ல எல்லாம் தொழுது நமஸ்கரிப்போம்ல, அதோட மீனிங் என்னன்னு தெரியுமா? என்னோட 100% 100% நான் உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறேன், நான் வந்து என்ன நானே வந்து சரண்டர் பண்றேன், அதனாலதான் வந்து கால்ல எல்லாம் வந்து தொட்டு விழறது. சோ ஒரு கோர்ஸ வந்து நீங்க எடுக்கும்போது இப்ப இந்த ஒரு ப்ரோக்ராமா இருக்கட்டும் நீங்க கண்டினியூஸா அட்டென்ட் பண்ணும்போது உங்களோட சரண்டர் குவாலிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டு விதமா உங்களுக்கு வந்து இதை வந்து அப்ரோச் பண்ணலாம். நீங்க பர்ச்சேஸ் பண்ண ஒரு அனதர் கோர்ஸ், நான் வந்து நிறைய கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன், இந்த கோர்ஸுக்கு நீங்க சில பேர் வந்து இருப்பீங்க இந்த கோர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண போகும்போதே என்னதான் இருந்தாலும் இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்றதா இருந்தாலும் எனக்குள்ள வந்து ஒரு மைன்யூட் சேஞ்ச் தான் வந்து நடக்க போகுது, மேபி வந்து நான் மென்டலி பாசிட்டிவா தான் ஆவேன், என்ன கோர்ஸ் வந்து நான் பை பண்ணியும் எனக்கு வந்து பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் எல்லாம் வந்து வராதுன்ற மாதிரியான ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட் உங்களுக்குள்ள வந்து இருக்கும். எனக்கு வந்து சேஞ்சுன்றது வந்து வரும், பட் பெருசா என்னோட லைஃப் மாறுற மாதிரியான சேஞ்சுன்றதெல்லாம் வராது. அந்த மாதிரி வந்து நீங்க திங்க் பண்ணும்போது உங்களோட 100% நீங்க போட மாட்டீங்க. அந்த மாதிரி போடாம இருக்கும்போது உங்களுக்குள்ள உருவாகுற டிரான்ஸ்ஃபார்மேஷனோட லெவல் அண்ட் குவாலிட்டின்றது வேரி ஆகும். ஒரு குருட்ட வந்து ஒரு சிஷ்யன் வந்து எனக்கு உங்களோட வயசுன்றது மேபி இருக்காது, எனக்கு உங்களோட சேம் ஏஜா கூட இருக்கலாம், நான் உங்களை விட வயசுல சின்னவனா கூட இருக்கலாம். பட் நீங்க இந்த கோர்ஸ்ல வேற எந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணும் போதும் அதுல வந்து அது டீச் பண்றவங்க கிட்ட உங்களை நீங்களே வந்து ஒரு சரண்டர்னஸ்ன்றது அங்க வந்து இருக்கணும். இவன் என்ன சொல்றது, ஓகே இதுல இருந்து 20% எடுத்துக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு விஷயம்ன்றது வரும்போது அங்க வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஒரு ரிஜெக்ஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து உருவாகும். நீங்க இந்த விஷயம் என்னதான் இருந்தாலும் என்னோட லைஃப் எல்லாம் வந்து புரட்டி எல்லாம் வந்து போடாதுன்ற மாதிரியான ஒரு திங்கிங்கும் வந்து வச்சுட்டு நீங்க இந்த கோர்ஸை வந்து அட்டென்ட் பண்ணும்போது
அதுவும் வந்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஹியூஜ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ன்றது உருவாக்கணும்ன்றது கிடையாது. ஸோ அதனால த ரூல் நம்பர் 1, நீங்க இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது எனக்கு உங்களோட 100% சரண்டர்ன்றது தேவை. அது என்ன அக்ஷய்ன்றதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க மாட்டான். நான் இங்க என்ன பண்றேனோ அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க மாட்டான். ஸோ நான் இதை வந்து இவ்வளோ பண்ணா போதும்ல, சின்னதா வந்து பண்ணா போதும்ல, குரூப்புக்குள்ள வந்து யாருமே பெருசா பண்றது இல்லைல்ல, ஸோ அதனால வந்து நானும் பெருசா எல்லாம் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி இருக்கேன்னா உன்னோட சரண்டர்னஸ்ன்றது கம்மியா இருக்கு. நீ பிலீவ் பண்ணல, முழுசா உன்னை நீயே வந்து சரண்டர் பண்ணி இந்த கோர்ஸுக்குள்ள நீ என்ரோல் பண்ணல. ஏதாச்சும் கிடைக்கும், அந்த கிடைச்சதை வச்சுட்டு வாங்கிட்டு வரலான்ற மாதிரி நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த கோர்ஸோட முழுசான பெனிஃபிட்டை ஒருத்தர் கூட வந்து எடுத்துக்கல. என்னோட ட்ரைனிங்கோட முழு பெனிஃபிட் வந்து நீங்க எடுத்துக்கணும்னா, எனக்கு வந்து நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு உங்களோட லைஃபை வந்து புரட்டி போட முடியும். நீங்க இப்ப என்னதான் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும், கன்சிஸ்டன்சியா இருக்கலாம், அடிக்ஷனா இருக்கலாம், லேசினஸா இருக்கலாம், மென்டலி வந்து ரொம்ப ஒரு டவுட்டடா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கலாம், ஓவர் திங்கிங்கா இருக்கலாம், கரியர்ல நீங்க ஃபேஸ் பண்ற இஷ்யூஸா இருக்கலாம். என்னால வந்து உங்களோட லைஃபை இந்த லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போக முடியும். பட் அதுக்கு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் தேவையான ஒரு விஷயம் உங்களோட சரண்டர்னஸ். குரூப்ல வந்து பெருசா எவனுமே வந்து மெசேஜ் வந்து பண்ண மாட்டேங்கிறான், எவனுமே வந்து இதையெல்லாம் போட்டோ போட்டு அனுப்ப மாட்டேங்கிறான். நான் மட்டும் எதுக்கு பண்ணணும்? நீங்க அவனுங்களை வந்து பாத்துக்காதீங்க. இந்த கோர்ஸ்ல வந்து நீங்க மத்தவங்களை பாக்குறதுக்கு இல்ல இதுக்குள்ள வந்தது. இந்த ப்ரோக்ராம்குள்ள என்ரோல் ஆகும்போது உங்களுக்கு இதுக்குள்ள இருக்கிற யாரையுமே வந்து தெரியாது. உங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் உருவாக்குறதுக்கு என்ன மட்டும் தான் நீங்க பார்த்து வந்திருக்கீங்க, என்கிட்ட மட்டும் தான் பேசி வந்திருக்கீங்க. அந்த மாதிரி நீங்க இருக்கீங்கன்னா மத்தவங்க என்ன பண்றாங்க, மத்தவங்க மெசேஜ் போடுறது இல்லையே, நான் மட்டும் எதுக்கு போட்டுட்டு இருக்க, மத்தவங்க இதை வந்து ரிப்ளை பண்றது இல்லையே, மத்தவங்க வந்து இதை நான் அக்ஷய் வந்து எழுதிட்டு நான் இந்த மாதிரி லைவ் செஷன்லாம் ஒவ்வொன்று வந்து முடியும் போது ப்ரோ இதை ஒர்க் அவுட் பண்ணி அனுப்பு ப்ரோன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நான் சொல்லுவேன். மத்தவங்க யாருமே பண்றது இல்லையே, நான் மட்டும்தான் வந்து போடணும், நான் என்ன ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா? இந்த மாதிரியான ஒரு தாட் வந்து உங்களுக்குள்ள உருவாயிருச்சுன்னா, இந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன்றது உங்களுக்குள்ள உருவாயிருச்சுன்னா உங்களை நீங்களே வந்து லிமிட் பண்ணிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கோர்ஸோட டிஸ்க்ளைமர். டிஸ்க்ளைமர் நம்பர் 1, யாரு வந்து நீங்க இப்போ ஒரு கம்யூனிட்டியில வந்து இருக்கீங்க, யாரு வந்து ஒரு விஷயத்த பண்ணாங்கனாலும் பண்ணாட்டினாலும் அவங்கள ஒப்சர்வ் பண்றது, அவங்க பண்றாங்களா இல்லையா. இந்த குரூப்ல இருக்கிற 10 பேர் இருக்காங்கன்னா அதுல 9 பேர் வந்து பண்ணாம தான் இருப்பாங்க. அவங்கள ஒப்சர்வ் பண்றது உங்களோட வேலை கிடையாது. நீங்க வந்து இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்மேஷன் உருவாக்குறதுக்காக தான். அவங்க வந்து பண்ணாம இருக்காங்க, அதனால நானும் பண்ண தேவையில்லை, அக்ஷய் இதையெல்லாம் வந்து கவனிக்க மாட்டான், நான் இதை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். யாரெல்லாம் வந்து நான் சொன்னதை வந்து ப்ராப்பரா பண்றீங்க, லைவ் செஷன்ல சொன்ன விஷயங்களை யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்றது வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம என்னோட லைஃப்ல வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் உண்டாக்கணும் ப்ரோ, அக்ஷய் ப்ரோ அடுத்த நாள் வந்து செம்மையான கிளாஸ் வந்து கொடு ப்ரோ, அந்த கிளாஸை வச்சுட்டு என்னோட லைஃபை மாத்தணும் ப்ரோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னா முடியாது. டிரான்ஸ்ஃபார்மேஷன்ன்றது நான் உருவாக்கி கொடுக்கிறேன் உன்னோட லைஃப்ல. அதுக்கு எனக்கு தேவையான ஒரு விஷயம்ன்றது இருக்கு. என்னன்னு தெரியுமா? உன்னோட 100% சரண்டர்னஸ். உன்னை நீயே வந்து அர்ப்பிக்கணும், கம்ப்ளீட்டா அர்ப்பிக்கணும். இங்கிலீஷ் கோர்ஸ் அட்டென்ட் பண்ற மாதிரி இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணாதீங்க. ChatGPT-யோட கோர்ஸ் அட்டென்ட் பண்ண மாதிரி இந்த கோர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணாதீங்க. வேற ஒருத்தர் ஏதோ ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ்ன்ற மாதிரி எல்லாம் வந்து வேற எவனாச்சும் வந்து தமிழ்ல எல்லாம் வந்து கொடுத்து இருப்பான். அந்த மாதிரி எல்லாம் இந்த கோர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணாதீங்க. சீரியஸா வந்து ஒரு பர்சனல் இன்டராக்ஷன்ற மாதிரி தான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். மறுபடியும் சொல்றேன், இப்போ உங்களோட லைஃப் வந்து எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் believe me 100% I can transform your life.
one thing I need from you is your genuinity and your surrenderness. நீங்க அது வந்து என்னை விட வயசுல 10 வயசு அதிகமா இருந்தாலும் 5 வயசு அதிகமா இருந்தாலும் 20 வயசு அதிகமா இருந்தாலும் உங்களோட சரண்டர்னஸ்ன்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா என்னால உங்களோட லைஃபை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட்குள்ள வந்து போவாதீங்க. அந்த ஆவரேஜ் பீப்புளோட மைண்ட் செட்குள்ள வந்து போவாதீங்க. இவங்க வந்து அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்க வந்து நீங்க ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா உட்கார்ந்தா மட்டும்தான் உங்களால வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஏன்னா இங்க வந்து நீங்க என்னத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? கடந்த 10-15 வருஷமா உங்களோட லைஃப்ல நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிற, டெய்லியும் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்திலிருந்து மாறணும்ன்ற மாதிரி சொல்லிதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. எப்படி? கடந்த 1 மாசமா 2 மாசமா இப்ப உங்களுக்கு வந்து ஒரு காய்ச்சல்ன்றது இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடந்த 5 நாளா இருக்கிற காய்ச்சல் கிடையாது. கடந்த 50 நாளா, கடந்த 500 நாளா நீங்க இந்த காய்ச்சல்ன்றது ஃபீல் பண்ணி இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இத மாத்துறதுக்கு அக்ஷய் ப்ரோ கடந்த 500 நாளா நான் இந்த காய்ச்சல்ன்றது என்னை விட்டு போகவே இல்லை, கடந்த 1.5 வருஷமா நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருக்கேன், இதுல இருந்து மாறணும் ப்ரோன்ற மாதிரி சொல்லிட்டு தான் நீங்க இங்க வந்து வந்திருக்கீங்க. இதுக்குள்ள வரும்போது சில விஷயங்கள் ஒரு நாளைக்கான காய்ச்சலா இருந்தா சில வந்து பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்து விட்டுடுவீங்க. இப்போ உங்களுக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து நீங்க வந்து சில டைம்ஸ் வந்து அந்த பாராசிட்டமோல் வந்து எடுத்துப்பீங்க, எடுக்காமலும் வந்து நீங்க போவீங்க. பட் உங்களோட இஷ்யூன்றது எவ்வளோ பெருசா இருக்கோ, எப்படி உங்களோட இஷ்யூன்றது எவ்வளோ அளவு பெருசா இருக்கோ அவ்வளோ அளவு சீரியஸ்னஸ்ன்ற ஒரு விஷயம் நீங்க இதுக்குள்ள கொடுத்தே தான் ஆகணும். அது கொடுக்காட்டினா நான் ஒன்றும் மேஜிஷியன்லாம் வந்து கிடையாது. இந்த கோர்ஸுக்குள்ள வந்ததுமே வந்து உன்னோட லைஃப் வந்து மாறும்ன்ற மாதிரி சொல்றதுக்கு நான் வந்து ஸ்கேமரும் கிடையாது, மேஜிஷியனும் கிடையாது.